உங்கள்கிட்ட க்ரீம் பிஸ்கெட் இருக்கா? அப்போ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி டார்க் ஃபேண்டஸி க்ரீம் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பிஸ்கெட் தனியாக, க்ரீம் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கிடணும். ஓரியோ பிஸ்கெட்னால் இதை விட நல்லாயிருக்கும். நமக்கு ஒயிட் கலர் க்ரீம் கிடைக்கும். இப்போது நல்லா காய்ச்சின பாலை சூடோடையே பிஸ்கெட்டில் ஊற்றிக்கிறேன், க்ரீம்லேயும் ஊற்றிக்கிறேன். இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு பிஸ்கெட்டை நல்லா நம்ம மசிச்சுக்கிடலாம். நம்ம சூடாக பிஸ்கெட் மேலே ஊற்றுனதுனால ஆட்டோமேட்டிக்காக நல்லாவே நமக்கு மசிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ க்ரீமும் நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் 2 ப்ரெட் எடுத்துக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெட்டை மட்டும் வச்சுட்டு பிஸ்கெட்டை நம்ம நல்லா மசிச்சிருக்கோம்ல, அதை ஃபஸ்ட்டு லேயரில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரெட்டை மேலே வச்சு க்ரீமை நல்லா க்ரீம் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நம்ம மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் எடுத்துக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.